बैरिकेटिंग को। सुधांशु से मैं कहूँगा आप पीछे आ जाओ, सुधांशु पीछे आ जाओ, इस तरफ आ जाओ। வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு காட்சிகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறோம். கடந்த 21 நாட்களாக ஜந்தர் மந்தரில் போராடி வந்த சோனம் வாங்சூ இன்னைக்கும் அவருடைய உண்ணாவிரதம் உடையவில்லை. அவருடைய கடிதம் எங்களிடம் வந்திருக்கிறது. இதை தாண்டி த நியூஸ் பிஞ்ச் உடைய சௌரவ் திரிபாठी அவர் கிரவுண்ட்ல இருந்து எடுத்த அந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க பார்க்க போறீர்கள். எந்த அளவில் மாணவர்கள் பேரிகேட்ஸ்களை உடைத்து, போலீஸுடைய அராஜகத்தை உடைத்து, இந்த நாட்டுடைய அகங்காரத்தை உடைத்து ஜந்தர் மந்தர்ல இருந்து பார்லிமெண்டை நோக்கி நகர தொடங்கிவிட்டார்கள். சௌரவ் திரிபாட்டியுடைய இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டை நீங்க பாருங்கள். இந்த இடத்தில் நான் பேச விரும்பவில்லை. எந்த அளவில் அங்க பேரிகேட்டிங்ஸ்கள் உடைக்கப்படுகிறது, எந்த அளவில் அங்க மாணவர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய அராஜகத்தை, அகங்காரத்தை சின்னாபின்னமாக்கி வருகிறார்கள் என்று நீங்க பார்த்து வாருங்கள். இந்த வீடியோவில் ஹிந்தி மொழியில் பேசியிருந்தால் கூட அங்க நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்க பார்க்க முடியும், உணர முடியும். பாருங்க. अब आप यहाँ देखिए 9 बज चुका है और यहाँ से बैरिकेडिंग हटाने की कोशिश प्रोटेस्टर्स करने लगे हैं। इस तरफ आप देखेंगे तो किस तरीके से बैरिकेडिंग एक हटा दी गई है प्रोटेस्टर्स की तरफ से और वो संसद की तरफ मार्च करने की कोशिश कर रहे हैं। बैरिकेडिंग हटा दी है। सामने से जो पुलिस बल है वो रोकने का जाहिर बात प्रयास कर रहा होगा, पर नौजवान संसद की तरफ बढ़ रहे हैं। प्रोटेस्टर्स बैरिकेडिंग जंतर मंतर की तोड़ के आगे बढ़ रहे हैं। देखिए इस तरफ मैं आपको दिखाऊं, वहां पर मोबाइल कैमरा सब नजर आ रहा है और सिर्फ नजर आ रही है भीड़ जंतर मंतर में जुटे नौजवानों की, जो मानने को नहीं तैयार है। वो कह रहे हैं कि डंडे पड़े कुछ भी हो, वो संसद की तरफ जाके रहेंगे और उसका ये पहला प्रयास, जो पहली बैरिकेडिंग है उसको तोड़कर वो आगे बढ़ गए. ஜந்தர் மந்தில இருந்து நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பல்வேறு சோர்சஸ் வழியாக நாங்கள் உங்களிடம் எடுத்துக்காட்டி வருகிறோம். இந்த நியூஸ் பிஞ்சோடைய சோர்ஸ் தான் இதை நீங்க பார்க்கிறீர்கள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதத்தை பாருங்கள். உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கிறேன். சோனம் வாங்சூ அவர்கள் ஒரு துண்டுச்சீட்டில் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். உண்ணாவிரதத்தை நான் விட தயாராக இருக்கிறேன், ஆனால் அதற்கான ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னுடைய நண்பர்களே, சப்போர்ட்டர்ஸ்களே, உங்களில் ஏராளமான நபர்கள் இந்த போராட்டம் எங்கதான் போக போகிறது என்கிற அந்த குழப்பத்தில் இருப்பீர்கள். Many of you have asked me, when will I end this fast? இந்த உண்ணாவிரதத்தை எப்பதான் நான் கைவிடப் போகிறேன் என்று உங்களில் ஏராளமான நபர்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். இன்று 20ஆம் தேதி ஜூலை அன்று என்னுடைய சப்போர்ட்டர்ஸ்கள் நிச்சயமாக பார்லிமெண்டை நோக்கி நகர்ந்து போவீர்கள். ஆனால் அந்த இடத்தில் அரசாங்கம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டு, அரசாங்கத்தோடைய ஃபெயிலியர்ஸ் இன் எஜுகேஷன் சிஸ்டம், பேப்பர் லீக்ஸ், இதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டு என்னிடம் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள்னா நான் இந்த உண்ணாவிரதத்திலிருந்து வெளிவர தயாராக இருக்கிறேன். இல்ல, இந்த லீடர்ஷிப், சிஜேபியுடைய இந்த போராட்டம், சிஜேபியுடைய போராட்டக்காரர்கள், மாணவர்கள், மக்கள் பார்லிமெண்டோடைய டோர் ஸ்டெப், பார்லிமெண்டில் வாசலில் போன உடனே அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ், அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ், இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம், உங்களுக்கு நாங்க உத்தரவாதத்தை கொடுக்கிறோம், உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க இதற்கு மேல் பார்லிமெண்டில் எழுப்புவோம் என்று அவர்கள் அந்த உத்தரவாதத்தை கொடுத்தால் நான் இந்த உண்ணாவிரதத்திலிருந்து வெளியில் வருவேன். 3வது, இல்ல என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மோசமாகக்கூடிய நிலையில் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள், பிஜேபி எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் இந்த மருத்துவமனைக்கு வந்து அதே அஷூரன்ஸை கொடுத்தார்கள்னா நான் இந்த உண்ணாவிரதத்திலிருந்து வெளிவருவேன். இல்லை என்றால் என்னுடைய மரணம் வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த உண்ணாவிரதத்தை விடப்போவதில்லை. சோனம் வாங்சூடைய இந்த பதில். இப்ப நீங்க மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள். எந்த அளவில் மாணவர்கள் அந்த பேரிகேட்டிங்ஸ்களை உடைத்து வருகிறார்கள். செக்ஷன் 144, BNS 163 ஒட்டுமொத்த டெல்லியில் போடப்பட்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் இஸ்தீஃபா தோ, தர்மேந்திர பிரதான் இஸ்தீஃபா தோ,
நரேந்திர மோடி இஸ்தீஃபா. தர்மேந்திர பிரதான்ல இருந்து கிளம்பி இப்போ நரேந்திர மோடியுடைய ரெசிக்னேஷன் வரை இந்த போராட்டம் வெடிக்க தொடங்கிவிட்டது. மாணவர்களுடைய அந்த கோபத்தை நீங்களே பாருங்க. हटा दी गई है धक्का देकर और नौजवान इधर से भी आगे बढ़ने का प्रयास कर रहे हैं। उधर आप देखो आगे वहां रस्सी से खींच रहे हैं बैरिकेडिंग को। सुधांशु से मैं कहूँगा आप पीछे आ जाओ, सुधांशु पीछे आ जाओ, इस तरफ आ जाओ। और यहाँ पर भी बैरिकेडिंग तोड़कर इधर आने का, इधर लाने की कोशिश चल रही है। आप देखो यहाँ पर बैरिकेडिंग, इधर रस्सी लगाकर नौजवान खींच रहे हैं बैरिकेडिंग को और दूसरी तरफ प्रशासन पुलिस की तरफ से अपील की जा रही है कि बैरिकेडिंग ना तोड़ें। धारा 144 163 बीएनएसएस लागू है और नौजवान मानने को नहीं तैयार हैं। उनको संसद की तरफ हर हाल में मार्च करना है। और जो प्रदर्शन सुबह से चल रहा था जिसको रोकने का लगातार प्रशासन की तरफ से प्रयास जारी था, वो अब बैरिकेडिंग तोड़ने का प्रयास शुरू हो गया है। प्रशासन की तरफ से लगातार अपील की जा रही है मगर नौजवान, आप इस तरफ मैं दिखाऊं, इधर देखिए कैसे रस्सी से पूरा खींचने की कोशिश कर रहे हैं बैरिकेडिंग को। दूसरी तरफ बैरिकेडिंग आपको वापस लेके चलता हूं, जिस तरफ से बैरिकेडिंग तोड़ के नौजवान अब उधर से निकल के इस तरफ इस्तीफा धर्मेंद्र प्रधान। दिल्ली पुलिस से पूछे सर या सरकार से कि कब तक देगा इस्तीफा धर्मेंद्र प्रधान, नहीं तो सर कुछ भी हो सकता है। कब तक देगा आप लोग? अब इस तरफ मैं आपको दिखाऊं जो बैरिकेडिंग टूट गई है, इस तरफ बैरिकेडिंग टूट गई है और नौजवान जो जंतर मंतर के प्रोटेस्ट साइट था उससे संसद मार्ग की तरफ आगे बढ़ गए हैं। ये बैरिकेडिंग टूट गई है और नौजवान जो अंदर जंतर मंतर की प्रोटेस्ट साइट है वहाँ से अब आगे संसद की तरफ बढ़ने लगे हैं। अब देखने वाला होगा कि आगे पुलिस उनको रोकने के लिए क्या करती है। हम लगातार जो स्थितियाँ हैं वो आपके सामने पेश करने की कोशिश कर रहे हैं। नौजवानों का हुजूम है, इतनी भयानक भीड़ है कि जाहिर सी बात है इनको रोकना दिल्ली पुलिस के लिए आसान रहने वाला नहीं है। இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். எத்தனை நாட்கள் வரை தான் மாணவர்களை நீங்க அமைதியாக இருக்க சொல்லுகிறீர்கள்? அமைதியான முறையில் தான் அவர்கள் கடந்த 3 வாரங்களாக போராடி வந்தார்கள். இன்னைக்கும் மாணவர்கள் அமைதியான முறையில் தான் இந்த நாட்டின் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொன்ற நபர்கள், இந்த நாட்டு டெமோக்ரஸியை கொன்ற நபர்கள், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்களை கொன்ற நபர்கள். பகத்சிங் ஞாபகத்தில் இருக்கா? பகத்சிங்குடைய அதே முறைதான் இதுவும். அதாவது பகத்சிங் யாரையுமே கொல்லுவதற்காக அந்த பாம்பை போடவில்லை. வெள்ளையர்களுடைய செவிட்டு காதுகளுக்கு அந்த சத்தம் போக வேண்டும். அதற்கு மேல் நான் ராஜ்குரு பகத்சிங் அவர்கள் செய்த அந்த சாதனை, சிறையில் அடைக்கப்பட்டார்கள், தூக்கில் போடப்பட்டார்கள். ஆனால் அதிலிருந்து வெடித்த அந்த உணர்வு, அந்த போராட்டம் இன்னைக்கு நாம் ஒரு சுதந்திர காற்றில் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். नहीं, अभी तो बहुत पब्लिक अंदर है, ये लोग तोड़ तोड़ करके निकाल रहे हैं, सारे लोगों को एक साथ नहीं निकालने दे रहे हैं। क्या प्लान है? कोई योजना बनी? आगे का प्लान यही है कि जैसे सब लोग मिलते हैं, बाहर से अंदर आते हैं, सब लोग पार्लियामेंट के लिए मूव करेंगे, पार्लियामेंट पहुंचेंगे। जी जी बिल्कुल, हमें धर्मेंद्र प्रधान का इस्तीफा चाहिए, चाहिए, हमें धर्मेंद्र प्रधान का इस्तीफा चाहिए। बड़ा रहेगा, सड़क लेकर सदन तक पूरे लोग बड़े रहेंगे और धर्मेंद्र प्रधान का इस्तीफा आज हमें हालात में चाहिए। कहाँ से है भाई? मैं रोजगार वाला कॉकरोच हूँ। अगर मैं आज डिटेन नहीं हुआ, मेरे साथ कुछ गलत नहीं हुआ, तो मुझे ऑफिस जाना है यहाँ से। मेरे बॉस ने स्पेशली रात को 12 बजे मुझे पूछा कि तुम प्रोटेस्ट में नहीं जा रहे हो क्या? तो मैंने कहा सर मेरी मीटिंग से सुबह। तो उन्होंने कहा 2 बजे बात कर लेना, आप जाओ और होकर आओ, और कुछ प्रॉब्लम आता तो आप मुझे बताओ। वो मेरे को फाउंडर है। आप समझो कि एक तरफ इस देश के युवाओं को இங்கே வரக்கூடிய மாணவர்கள் ஃபதேபூர், ஜான்சி, உத்தராகண்ட், பீகார், மதுபனி, சீதாமணி இது போன்ற ஏராளமான இடங்கள்ல இருந்து வருகிறார்கள். இவர்கள் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு ரெசிக்னேஷனை கொடுக்க போகிறார்? இன்னைக்கு தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் தேவை. இல்லைன்னா நரேந்திர மோடி தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுக்கும். பேப்பர் லீக் நீட்டுக்கு நடந்தது, ரயில்வேஸ்க்கு நடந்தது, இராணுவத்திற்கு நடந்தது, போலீஸ்க்கு நடந்தது, பேங்க் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நடந்தது. எங்க தான் இந்த நாட்டு மாணவர்கள் போறது? மக்கள் தன்னுடைய பர்சனல் ஸ்டோரிஸ்களை கொண்டு வந்து
போட தொடங்கிவிட்டார்கள். மாணவர்கள் எந்த அளவில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நீங்க பார்க்கலாம். करे वाटर कानून का यूज होगा, कहीं कुछ नहीं होगा। हम लोग संवैधानिक तरीके से धरना प्रदर्शन कर रहे हैं, धर्मेंद्र प्रधान जी से इस्तीफा मांग रहे हैं, इस्तीफा लेके जाएंगे, समझ रहे हैं। सबसे अच्छी बात है कि नौजवानों में ये विल पावर है कि वो शांतिपूर्ण तरीके से करना चाहते हैं और लगातार वो प्रयास जारी भी है। सर हम भी बिहार से संसद की तरफ जाना देना चाहिए, और ये लोग इतने ढीठ हो चुके हैं कि युवा की शक्ति को नहीं पहचान रहे। ये चाहते हैं कि हम यहाँ से वापस चले जाएं भोग के। ऐसा नहीं होने वाला, हमारी बच्चियां मरी हैं, बच्चे मरे हैं, ये हम बिल्कुल नहीं होने देंगे। आज हम संसद पे जाएंगे। வரக்கூடிய பெற்றோர்களும் அங்கே இருக்கிறார்கள். என்னுடைய மகளை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய மகனை நான் இழந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்லிமெண்டில் இந்த பிரச்சனை, இந்த விவகாரம் முடிக்க வேண்டும். பார்லிமெண்ட்டுக்கு வெளியில நாங்க இதை பொறுப்பெடுத்துக் கொண்டு தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்காக நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். எந்த அளவில் வெட்கமே இல்லாத மோடி அரசாங்கம் இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். இந்த அளவில் மாணவர்களுடைய கோபம், இந்த அளவில் மாணவர்களுடைய போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கும் போது கூட நரேந்திர மோடியின் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது. த நியூஸ் பிஞ்ச் வழியாக இந்த வீடியோவை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஜந்தர் மந்திலிருந்து அஜித் அஞ்சும் சார், த நியூஸ் பிஞ்ச், ரெட் மைக், இது போன்ற பல்வேறு இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ்கள் அவர்கள் எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட்ஸ்கள் வழியாக அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் த ரூஸ்டர் நியூஸ் உங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறது. அதனால் இன்னைக்கு நாள் முழுவதும் எங்களுடைய நினைந்திருங்கள். அங்க நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்க்கலாம். நீங்க அங்க போகாத பட்சத்தில் தயவு செய்து இந்த ப்ரொடெஸ்டருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எழுதுங்கள். இல்ல இந்த வீடியோவை பகிர்ந்தாவது இந்த போராட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.